ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் அதுக்குரிய லேப் எக்ஸஸ் வந்து நம்ம ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதாவது ஃப்ரேம் செட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷனை வாங்குறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஒரு வெப் பேஜில் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா PHP HTML CSSலாம் வந்து இந்த ஒவ்வொரு லேப் எக்ஸஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் செட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் செட் வந்து HTML5 கம்மியாக இருந்துச்சுன்னா எடுக்காது. அது ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HTML5ஓட லோயஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் எடுக்கும். அதே மாதிரி ப்ரௌசர்ஸ்லையும் லோயஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் எடுக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ரேம் செட் எடுக்கல அப்படின்னா ஐஃப்ரேம்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனால் கிட்டத்தட்ட ஃப்ரேமும் ஒரே இதானா வேறு தான் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த ஃப்ரேம் செட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் செட்னா என்ன அப்படிங்கிறத தெரியணும். இப்போ ஒரு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரௌசரை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஃப்ரேம் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் செட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை 3 விதமாக வந்து பிரிச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கிறது தான் ஃப்ரேம் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இங்கே ஒரு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது இந்த ஹோம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோமுங்கிற கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு இது HTML5லேருந்து எடுத்துட்டாங்க. லோயஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இதை நான் உங்களுக்கு அவுட்புட் ரன் பண்ணி காட்டினேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் செட் நம்ம யூஸ் பண்ணால் இப்படி தான் ஒரு அவுட்புட் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து சர்வீசஸை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த மாதிரி வரணும். கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணவும் இந்த மாதிரி வரணும். நான் இங்கே கிளிக் பண்ணுறது எல்லாமே ரைட் சைடு ஆக்ஷன் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் செட். இதுக்கு நிறையா ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஏன் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனை. அது உங்களுக்கு தெரியும். இங்கே 1 இங்கே 2 இங்கே 3ன்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக கோடிங் மாதிரி போடணும். இல்லை ஒரே போல் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும்னா தனித்தனியாக பண்ணுறது ஈஸி. இங்கே வெல்கம் டு நந்துன்னு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணால் ஸோ ஆல்ரெடி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வெல்கம் டு நந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அது போக இந்த ஹோம் இந்த சைடு இருக்க ஹோமு உங்களுக்கு மெனு சர்வீசஸ் கான்டாக்டர்ஸ் இதெல்லாமே சேர்த்து லிஸ்ட் படி பண்ணுறப்போ அது ஒரு ஃபைலாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஹோம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஹோமில் என்ன நடக்கணும், சர்வீசஸ் கிளிக் பண்ணால் சர்வீசஸில் என்ன நடக்கணும், கான்டாக்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்டர்ஸில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலாக அது ஒரு 3 ஃபைல் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக இது சேர்த்து மொத்தமாக 6 ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஈஸி தான். ஃப்ரேம் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஹோமை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு HTML ஃபைலை கிளிக் பண்ணோன்னா உடனே அங்கே தான் ரன் ஆகும். இந்த ஹோமை வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணி வர வைக்கும். ஸோ அதனால் அதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தனியாக ஃபஸ்ட்டே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் வந்து ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணப்போ அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைல் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைலை வந்து நம்மளுக்கு நார்மலாக அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரோ வைஸாக நான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஃப்ரேம் செட் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ ரோஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க, காலம்ஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த ரோஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ரோ வைஸாக போயிருக்கு. ஸோ அதனால் வந்து 25 அதாவது 15% 85% பிரிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக 100% இருக்கும். அதை நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் டோட்டலாக 100% கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அந்த காலம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 15% 85% நீங்கள் இப்போ கேட்கலாம் 100% கொடுத்தா மேலே ஃபுல்லாக தானே இருக்குன்ட்டு. ஸோ இந்த மெனுவுக்கும் இந்த கான்டாக்டர்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கும். அதை பிரித்து கொடுக்குறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 15% 85% சொல்லி நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து காலமில் பார்க்குறப்போ தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டினா அந்த ப்ளூ கலர் லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ரைட் சைடு இருக்கும். காலம் வைஸாக வந்து பிரிச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த ரோக்குள்ளே இருக்கிறது அதாவது இந்த ரோக்குள்ளே இருக்கிற வந்து எனக்கு இந்த header.html நான் என்ன கொடுக்குறனோ அது வந்து இந்த ரோலை வந்து பிரிண்ட் ஆகணும். ஆக்சுவலாக அந்த ரோலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நந்து ஹாஸ்பிட்டல்னு இந்த ஃபைலில் வெல்கம் டு நந்து ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த header.html தான் இருக்கும். அதை அடுத்து பார்க்கலாம். காலம் பொறுத்த வரைக்கும் மெனு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். மெனுக்குள்ளே home.html வச்சுருப்போம். இது எதுக்கு அப்படின்னா ஸோ இந்த மெனு அப்படிங்கிறது வேறு, ஹோம் அப்படிங்கிறது வேறு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க கோடிங்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ இதை நம்ம போக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃப்ரேம் செட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே நான் என்ன சொன்ன மாதிரி ரோலாக இருக்கிற அந்த ஹெட்டர் ஃபைல் வந்து எனக்கு நான் அங்கே கொடுக்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பிரிண்ட் ஆகணும். சார் ரொம்ப முக்கியம். கோடிங் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே கரெக்டாக நேம் வச்சுக்கணும். ஹெட்டர்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML கொடுத்து ஸோ நார்மலாக அதாவது பாடிக்குள்ளே நம்ம இங்கே ஸ்டைல்ஸை உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது வந்து இன்லைன் CSS யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டைல்ஸ் ஈக்குவல் டு
பேக்ரவுண்ட் கலர் நார்மலாக நீங்கள் இன்டர்னல் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுப்பீங்க. இங்கே உள்ளே யூஸ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணணும். பிளாக் கலரு எப்போயுமே பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எனக்கு சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு நந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுக்கேன். ஸோ இந்த ஃபைல் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற இது வந்து ரன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்கணும். ஆக்சுவலாக ரைட் சைடு வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த ஹோமை கிளிக் பண்ணால் ரைட் சைடு வரணும். அதனால் நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். அடுத்து என்ன ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா menu.html அந்த கோடிங் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த menu.html தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டார்கெட் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேஜில் இருந்து இப்போ கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து சர்வீசஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது ரைட் சைடு டிஸ்பிளே ஆகுதா, அந்த ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டார்கெட்ஸ் ஈக்குவல் கண்டென்ட் கொடுத்தணும். இல்லைனா அந்த இதை கிளிக் பண்ணுறப்போ அதிலே ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் டார்க் கலர் கொடுக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் கலர் கொடுங்க. டெக்ஸ்ட் கலர் எல்லாம் மித்தபடிக்கு நார்மலாக பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். இது வந்து மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னா வெல்கம் டு நந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி 2வது ஃபைலை கிரியேட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைலை கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மெனு அப்படிங்கிறதுல அந்த லிஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஃபைலாக நம்ம வந்து மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இங்கே நல்லா பார்க்கணும். இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே AHREF டேக் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா AHREF டேக்கில் நம்ம அந்த ஒவ்வொன்றே கிளிக் பண்ணாமல் வரணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 3 ஃபைல் முடிச்சாச்சு. ஸோ இந்த உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா home.html, services.html, contact.html இந்த 3 ஃபைலை இப்போ நான் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த home.htmlலையும் நார்மலாக நீங்கள் பேசிக்காக அதாவது மார்க்கெட் டூல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கண்டென்ட் வரணும், பேராகிராஃப் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வரணும். இதெல்லாம் சும்மா நீங்கள் உள்ள என்ன கண்டென்ட்னாலும் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் என்ன கண்டென்ட்னாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஹோமுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சர்வீசஸ்லேயே நார்மலாக சும்மா லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சும்மா நார்மலாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். ஸோ லாஸ்ட்டு கான்டாக்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் மார்க்கெட் டோல் போட்டுருங்க அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு அது கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறோன்னா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கொடுக்குற எல்லாமே ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட்ஸாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கதே ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் செட் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபைலை கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்த ஃபைலில் பண்ணிடுங்க. இண்டெக்ஸ் ஃபைலில் நம்ம ஜஸ்ட் 2 தான் கொடுத்துருப்போம். மெனு, ஹோம் இந்த 2 தான் கொடுத்துருப்போம். ஸோ அதுபோக ஹெட்டர். ஸோ இந்த மெனுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் இருக்கும், கான்டாக்டர்ஸ் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அது நீங்கள் போக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் இருக்கும், சர்வீசஸ் கிளிக் பண்ணால் இருக்கும், கான்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணால் அப்படி இருக்கும். ஸோ அவங்க கேட்டால் ஃப்ரேம் செட் யூஸ் பண்ண ப்ரோக்ராம் வந்துருச்சு. சப்போஸ் இங்கே ஐஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே கோடிங்கில் index.html அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் போகவே தேவையில்ல. மெனுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வச்சுருப்போம். அதில் வச்சுட்டு அந்த ஐஃப்ரேம் அப்படிங்கிற ஐஃப்ரேம் SRC இது கொடுத்துட்டு நீங்கள் home.html கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்து ஹெயிட்னு கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே வித்து ஹெயிட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நார்மலாக நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் படி போட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க. இங்கே வித்து ஹெயிட்னு சொல்லி எடுத்துருப்பாங்க ஐஃப்ரேம் கீழே தான். ஸோ மித்தபடிக்கு அதே கோடிங் தான். சேமாக நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஃப்ரேம் செட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் எடுக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேட்ட அதாவது ஹாஸ்பிட்டலோட இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஃப்ரேம் செட் யூஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.